படிப்பே இல்லாத ஒரு புருஷன், அவருக்கு சூதாடியா ஒரு அப்பன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேனோ. மிஸ்டர் பட்டாபி, நான் தூங்கிட்டு இருக்கேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூக்கமா? போய் பாலை வாங்கிட்டு வாங்க. பட்டாபி சாரா? சாதாரண பட்டாபி இல்லையா, பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அப்புறம் நீங்க ஏன் பால் வாங்க வந்தீங்க? விதியா விதி. கேவலம் 30 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக பால்கார கையை நிறுத்திட்டு 7000 ரூபாய் சம்பளக்காரன பால் வாங்க அனுப்பிச்சிட்டாயா? அவ ஒரு பயங்கரமான ராட்சசியா, ராட்சசி. பரிமளம் மாதிரி உனக்கு ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? ஆமா, எனக்கு அப்படி ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா கழுத்தை புடிச்சு வச்சு கொண்டு இருப்பேன். அப்புறம் வேலையை பார்த்துட்டு போங்க சார். என் புலம்பல நீ கேட்கட்டா போயா? அம்மா, என் நிலைமையை நீங்களாவது கேளுங்க மாட்டீங்களா? 7000 ரூபாய் சம்பளம் ஐயா. எம்காம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? பால் வாங்க என்ன அனுப்பிச்சிட்டா ராட்சசி. அம்மா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. காலங்காத்தால உங்க புருஷனை இப்படியா விரட்டுவீங்க? கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யாமா? பொய்யா? ஏன் மாట్లాடுனா నువ్వు? నాకు అరవ రాదు. ஐயோ, பேசின தமிழ் எல்லாம் வீணாயிடுச்சே. ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, சகோதரி, என் கஷ்டத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க சார், நான் இருக்கேன். இது வரைக்கும் உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கேன் சார். ஓ, glad to meet you. என் சோக கதையை நீங்களாவது கேளுங்க. சொல்லுங்க சார். என் பேர் பட்டாபி. எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். வெரி குட். தோழா கார்ப்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கு. அதுவும் வெரி குட். எனக்கு பரிமளம்னு ஒரு பொண்டாட்டி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா பேஷ் பேஷ்? நான் என்ன நரசூஸ் காஃபி பத்தியா சொல்லிட்டு இருக்கேன்? அவ நல்லா இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அவ கொட்ட தடக்க ஒரு வழி இருந்தா சொல்லியா? ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ, என்ன வழி? ஆத்துல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவளை ஒரு தனி ரூம் கூட்டிட்டு வந்து தாப்பால போட்டுரு. தாப்பால போட்டுட்டு 2 கையை தூக்கணும், கழுத்தை நெரிக்கணும், வேஷ்டிய மடிச்சு கட்டணும். ஓய் கட்டிண்டு சாஷ்டாங்கமா அவ கால்ல நமஸ்காரத்தை பண்ணுவோய். எல்லாம் ஒரு ஆம்பளை. சீதாராமன், டபுள் எம்ஏ, 10,000 ரூபாய் சம்பளம். இனிமே எப்ப பாலை வாங்கிட்டு போய் காஃபி போட்டு சாப்பிட்டு. என்னையே பாலே வரல? பால் தீந்து போச்சு, டோகன் கீழே விழுந்திருக்கான், கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, என்னையே அது அநியாயமா இருக்கு. கடை திறக்கும் போது வந்து நின்ன முதல் ஆள் நான் தாயா? ஆமா, உங்க கதையை ஊருக்கே சொல்லிட்டு இருந்தா பால் இருக்குமா இங்க? இந்தாங்க காசை வாங்கிட்டு போங்க. ஐயோ, இப்ப பால் இல்ல, நான் வீட்டுக்கு போனா பரிமளம் என்ன கொன்னுடுவாளே. அம்மா, கொஞ்சம் பால் தரீங்களா? ஏயா, கறக்கிற நேரத்துல விட்டுட்டு கண்ட நேரத்துல வந்து பால் கேட்டா எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. அதை ஏயா கேக்குற? சினிமாவில் நடிச்ச மாட்டை வாங்கிட்டு வந்து கட்டிட்டேன், பாட்டு பண்ணாதான் கறக்கும். என்ன பாட்டு? செண்பகமே செண்பகமேவா? கிண்டலா? பாடி கறக்கிறவன் வரல, உனக்கு பால் வேணா பாடி கறந்துக்க. அசத்திறேன் பாருங்க, நான் பாடுற பாட்டுல கால மாடெல்லாம் கறக்க போகுது.